Greetings from Selva Maternity Center. This is Dr. Nisha here. Jan is a month of cervical cancer awareness month. அப்படின்வாங்க. cervical cancerனா என்ன? கர்ப்பப்பையுடைய வாயில cervix அப்படின்ற பகுதியில கேன்சர் வருது. ஓகே, இந்த கேன்சர் எப்படிலாம் யாருக்கெல்லாம் வரலாம்? யாருக்கு வேணாலும் வரலாம். பெண்களுக்கு 14 ல இருந்து 45 இயர்ஸ்க்குள்ளார யாருக்கு வேணாலும் வரலாம். ஓகே, இது எனக்கு வருமா அப்படின்னா, மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்களுக்கு, HPV அப்படின்ற கிருமி வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கோ, இல்ல வந்துட்டு மல்டிபிள் ஏர்லி செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இந்த கேன்சர் வரலாம். ஓகே, இப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு கேன்சர் இருக்குதுன்னு? வஜைனல் டிஸ்சார்ஜ், அதாவது ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் இருந்தாலும், இல்ல ஒரு சின்ன லம்ப் மாதிரியோ இல்ல மாஸ் மாதிரி இருந்தாலும் இதை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு இது கண்டுபிடிக்க தெரியலையே அப்படின்னா, ப்ளீஸ் கோ அண்ட் மீட் யுவர் டாக்டர். அவங்க ஒரு சின்ன ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுப்பாங்க. இதுக்கு பேரு பேப் ஸ்மியர். ஒரு சின்ன டெஸ்ட், இது வலிலாம் எதுவும் இருக்காது. உங்க டாக்டர் உங்க கர்ப்பப்பை வாய் எடுத்து அதுல ஒரு சின்ன டெஸ்ட் எடுப்பாங்க, ஒரு ஸ்வாப் மாதிரி எடுப்பாங்க. அதுல கேன்சர் இருக்கான்றது ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, இதை டிடெக்ட் பண்ணா நமக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? கண்டிப்பா கேன்சர்னா எனக்கு உயிர் போயிடுமா? கிடையவே கிடையாது. ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்றவங்களுக்கு ஈஸியா இதை ரெக்கவர் பண்ணிடலாம். லேட் ஸ்டேஜா இருந்தா அதுக்கான தெரப்பி இருக்கு, சர்ஜரி இருக்கு, ரேடியோ தெரப்பி இருக்கு, கீமோதெரப்பி இருக்கு. உங்க லைஃப் ரொம்ப ப்ரெஷியஸ். So go and meet your doctor to have the cervical cancer screening and stay safe. Thank you.